Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. இன்னைக்கு தண்டுவட மரப்பு நோய் தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிணி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் டே அப்படின்னு ஒரு தினம் அனுசரிக்கப்படுது டாக்டர். தண்டுவட மரப்பு நோய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரிலேட்டடாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுற வகையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த ஒரு மணி நேரம் அமையும்னு நாங்கள் நினைக்கிறோம் டாக்டர். ஷூர். ஓகே. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அல்லது தண்டுவட மரப்பு நோய் தொடர்பாக யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0442960038 அல்லது 2952205554 இந்த 2 நம்பர்ஸில் எந்த எண் வேணுமோனா நீங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகே டாக்டர், முதல்ல இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அல்லது தண்டுவட மரப்பு நோய் அப்படின்னா என்ன டாக்டர்? அதுக்கான சிம்டம்ஸ் அண்ட் வகைகள் என்னென்ன இருக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக? எஸ். ஸோ மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு லே பர்சனுக்கு ரொம்ப வெல் நோன் டிசீஸ் கிடையாது. இது இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் டிசீஸ். என்னன்னா இது நம்ம எல்லாருக்கும் நார்மலாக ஒரு இம்யூன் சிஸ்டம்ங்கிறது ஒரு எசென்ஷியல் திங். ஸோ நமக்கு ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது போலீஸ் மாதிரி அது போய் அது தாக்கும். இது எசென்ஷியல். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதே டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது இந்த இம்யூனிட்டி ராங்காக நம்மளோட பிரெயின், ஸ்பைனல் கார்டு அல்லது கண்ணு நரம்புகளை தப்பாக போய் பாதிக்குதுன்னா அதுதான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். அதாவது நம்மளோட மூளை நரம்புகள் அல்லது முதுகு தண்டுவட நரம்புகள் இல்லைனா கண்ணுக்கு போகிற நரம்புகள் இதெல்லாம் நம்மளோட உடம்போட இம்யூன் சிஸ்டமே தப்பாக வெளியாளுன்னு நினச்சி தாக்கிறதுனால வரக்கூடிய நோய் தான் இது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் வயர் மாதிரி நினச்சிப்போம். நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் வயர்ஸை சுற்றி ஒரு இன்சுலேஷன் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளை சுற்றி மைலன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீத் இருக்கும். ஸோ அது இன்டாக்டாக இருக்கிறதுனால தான் மெசேஜஸ்லாம் நமக்கு மூளையிலேருந்து கீழே கரெக்டாக வருது. ஸோ இந்த இன்சுலேஷனில் பாதிப்பு ஏற்படுறதுனால ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி எல்லா மெசேஜஸும் ஸ்லோவாக வரக்கூடிய நோய் தான் இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். நிச்சயமா டாக்டர். ஸோ நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். திருவள்ளூர்ல இருந்து காமராஜ். சொல்லுங்க சார். இப்போ நரம்பு சம்பந்தமா உள்ள டாக்டருங்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்கறேன். சொல்லுங்க சார். இப்போ என்னுடைய நண்பன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரவு நேரங்கள்ல தூக்கம் வராம கஷ்டப்படுறான். கொஞ்சம் நரம்பு தளர்ச்சியாவும் இருக்கான், கை காலெல்லாம் கொஞ்சம் ஆடும். ஆனா இவ்வளவு அவனுக்கு கெட்ட பழக்கம் கிடையாது. பீடி சிகரெட்டோ ட்ரிங்க்ஸோ எதுவும் சாப்பிட மாட்டான். ஓகே, இது எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறான். கை கால் ஆட்டம்னா எந்நேரமும் ஆடிட்டு இருக்கா எப்படி? இல்ல எதுவும் வேலை செய்யல, இந்த தண்ணி எண்ணெயெல்லாம் ஊத்தையில பாத்தீங்கன்னா கை கொஞ்சம் சேக் ஆகும். அது ரொம்ப இதாக கிடையாது, ஓரளவு கொஞ்சம் சேக் ஆகுதான் செய்யும். ஓகே. அன்னைக்கு அன்னைக்கு வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாலே நீ பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு அதனாலதான் அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தவருக்கு தூங்குறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு ஏதாவது மாத்திரைகள் எடுக்கலாமா, இல்லைனாக்கி உணவுகள் இருந்த உணவுகள் அதுக்கு சாப்பிட்டு சரி பண்ணலாம்? அதாவது ஒருத்தருக்கு மாசக்கணக்கா இந்த மாதிரி புதுசா முன்னாடி இல்லாத நடுக்கம் வருது, தூக்கமும் குறைபாடு இருக்குது, அப்படிதானே? அந்த மாதிரி இருக்குன்னா ஆனா முன்னாடியே அந்த நடுக்கம்லாம் இருக்கதான் செஞ்சு. எவ்வளவு வருஷமா இருக்கப்போ? இப்போ சின்ன குழந்தையா இருக்கையில இருந்து இந்த கோழிக்காலாம் விளையாடுறதுல பாத்தீங்கன்னா கை கொஞ்சம் சேக்காயி தான் அடிப்பான். ஓகே, இது என்னன்னா சார், நீங்க பக்கத்துல ஏதாவது இருக்கிற நரம்பியல் மருத்துவர்கிட்ட கண்டிப்பா காமிச்சாகணும். ஏன்னா சில நோய்கள் அதாவது தூக்கம் மட்டும் இதோட அசோசியேட் பண்ணி இருக்கிற வியாதியா இல்லைன்னா தனியா இருக்கிற வேற பிரச்சனையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணி பார்த்தாகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். பட் இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தீர்வு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஓகே, நன்றி டாக்டர். சரி சார். நன்றி சார். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. மதியம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். ராயப்பேட்டையில இருந்து வெங்கடேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். வியாதி சொன்னீங்க, இது நம்ம ஸ்பைனல்ல
எனி ஆபரேஷனுக்கு நம்ம போடுறோமே அந்த மரத்து போற இது அது மாதிரி அதனால இது வருமா? நம்பர் 1. இப்போ எங்க பிரதருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. L2 L3 L4 அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி டாக்டர் நடக்கவே முடியாது, நீங்க வந்து ஸ்பைன் ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் அது லொகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கால்சியம் டிஸ்சார்ஜ் ஆனதுனால தைராய்டு பேராதைராய்டு இருந்ததுனால அதை கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி உங்க துறை தலைவர் தான் வந்து பண்ணி ஹைட்ரோபேட்டிக் டெஸ்ட் போயிட்டு அது நெகட்டிவ்னு வந்து நவ் டாக்டர் பண்ணவே நீ நடக்கவே முடியாதுன்றவர் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல போயிட்டு வர்றாரு. பட் வித்தவுட் எனி சர்ஜரி அந்த பிசியோதெரப்பி கொடுத்து இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80% அவர் வந்து டூயிங் ஹிஸ் ஜாப் ஆன் ஹிஸ் ஓன். ஓகே சார். பட் எனக்கு வந்து பேராதைராய்டுனால இதுவா? பட் இது வந்து நிறைய பேர் ஸ்பைன்ல கை வச்சான்னா உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும், உங்களுக்கு நிறைய அந்த பயமுறுத்தலாம் சொல்லுவாங்க. எந்த ஆபரேஷனாலும் பீப்புள் சே ஓகே. பட் ஸ்பைன் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ஒரு 100 ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் கை வைப்பாங்க. எனக்கு இது எப்படி ஹவு டு ரெக்டிஃபை இது வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது கேக்குறீங்களா? ஓகே ஓகே சார். நன்றி சார். ஸோ நீங்க சொல்ற இது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ ஸ்பைனல் கார்டில் பல வியாதிகள் அஃபெக்ட் பண்ணலாம். யூஸ்வலாக ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு பாதிப்பு சர்ஜரிங்கிறது வெளியிலேருந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனால ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படுது. பட் நம்ம பேசுகிற மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் வந்து தட் இஸ் இது வந்து சர்ஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியே நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளே போய் தாக்குது. ஸோ இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது வெளியிலேருந்து இது சர்ஜிக்கலி ரெக்டிஃபை பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது இது. மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த பாராதைராய்டு அஃப்கோர்ஸ் அந்த பேஷண்ட்டோடு என்ன ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியும். பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பிரச்சனை வந்து நமக்கு சர்ஜிக்கல் பிரச்சனை கிடையாது. நம்ம பேசுகிற மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நம்ம உடம்போட டிஃபென்ஸே போய் முதுகு தண்டுவாளத்தை தாக்குறது. யூஸ்வலாக சர்ஜிக்கலாக வர பிரச்சனையில் என்ன ஆகும்னா நம்ம போனி டீஜென்ரேஷன் ஏதாவது ஆகி அந்த ஜவ் ஏதாவது விலகி அந்த கார்டை போய் ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அது இட் பிகம் சர்ஜிக்கல். இல்லைனா ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகி நம்ம சுற்றி வந்து ஏதாவது ஃப்ராக்சர் வந்து அந்த வீக்கம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டதுன்னா அதுவும் இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். பட் நம்ம பேசக்கூடியது வந்து சர்ஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. நிச்சயமா டாக்டர், அவரோட டவுட் கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சார். மகேந்திரன் பேசுறேன் மேடம். மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி ஒரு டாக்டர் வந்து பேச வைக்கிறீங்க. உண்மையாவே என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸையும் பேச வைக்கிறதுன்றது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கேள்வி என்ன சார்? ஓகே மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பிறவியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குரிய நரம்புகள் இதெல்லாம் இருக்குல்ல மேடம், அது வந்து சம்டைம்ஸ் வந்து கட் ஆகி அவங்க வந்து விஷுவலி சேலஞ்ச் இருப்பாச்சுன்னா அவங்க வந்து வந்துடுறாங்க. ஆனா இதுக்கு இப்போ வளர்ந்து வர நவீன இந்த உலகத்துல அதை இது கியூர் பண்ண முடியாதா? அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையா? ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ரீசெண்டா பண்ண எல்லாத்தையுமே வந்து ஓரளவு சரி பண்ணிடுறாங்க. பட் பர்த்லே வந்து பிறவியில ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஏன் அந்த நரம்புகள் அந்த நரம்பெல்லாம் ஏன் உங்களால சரி பண்ண முடியாது? இனி ஃபியூச்சர்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். சரி சார், லைன்ல இருக்கு. ஓகே. அதாவது பிறவியிலேயே வர நரம்பியல் பிரச்சனைகள் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது சார். அதில் எந்த விதங்கிறது நம்ம பிறவியிலேயே வர பிரச்சனைகளை எவ்வளோ ஏர்லியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அது ரொம்ப முக்கியம். ஸோ சில விஷயங்கள்லாம் மைல்டான ப்ராப்ளம்ஸு இல்லைனா ட்ரீட்டபிள் ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம எவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர். அண்ட் ஈவன் சப்போஸ் சில இதுலலாம் டேமேஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சு, பட் நம்மளால் ஏர்லியாக ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி திங்ஸை பெட்டராக கொண்டு போக முடியும். சிலதுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு தீர்வு இல்லாத சில பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட்டை பொறுத்து இருக்குது. நம்ம எது காரணமோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு அப்படி தான் போவோம் நம்ம. ஓகே மேடம். மேடம், என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ என்னோட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த கணிக்காலில் ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு மேம் காலில். அதுக்கு வந்து திருப்பி இந்த மாவு கட்டு போட்டிருக்காங்க. சரி. அது வந்து அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மேடம். அந்த பையன் சாரி சார் எவ்வளவு நேரம் என்னாச்சு? நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா சார்? அது வீலர் வந்து மோதிருச்சு மேடம் கால்ல.
ஓகே, இது வந்து ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது சார். நீங்க நரம்பு வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக வந்து கட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி. இது வந்து ஒன்னா கூட்டிடும்னு சொல்லி நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது நீங்க சொல்றது பட்டு ஒன்னா கூடிடும், உடஞ்சிருக்கு, மாவு கட்டு போட்டிருக்காங்கன்னா எலும்பா இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. கூட சேர்ந்து நரம்பு ஏதாவது கட்டாயிருக்கான்னு தெரியல சார். அது எந்த இடத்துல எவ்வளோ தூரம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை பத்தி கரெக்டா சொல்ல முடியும் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரியா? நன்றி சார். அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார். கேக்குதாம்மா? கேக்குது, சொல்லுங்க. அம்மா, குருகாஞ்சியிலேருந்து பிஜி மணிவாசன் பேசுறேன் நான். சொல்லுங்க. இது கான்ஸ்டிபேஷன், தூக்க இன்மை, இதுக்கெல்லாம் சம்பந்தம் உண்டா? இன்னொன்று முந்தானத்து 3 days முன்னாடி ஐபிடி டேன்னு ஒன்று போட்டாங்க. ஐபிடி டே, அதில் அது அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமாம்மா? சார், ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆக்சுவலி மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டே. அதை ஒட்டி நரம்பியல் நிபுணர் அவர்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது வேற ஒரு தலைப்பு கீழே வருது. இந்த நரம்பியல் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா நீங்க கொஞ்சம் கேளுங்க. சரிங்க. அம்மா, இப்போ கான்ஸ்டிபேஷன் இதுக்கெல்லாம் வந்து அந்த சம்பந்தம் கிடையாதாம்மா? கான்ஸ்டிபேஷன் வேற சார். அது வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அது வந்து வேற ஒரு நிபுணர் கிட்ட தான் கேட்கணும். இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா சார்? சரிம்மா, ஐபிடி பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கணும். பேப்பர்ல பார்த்தேன் ஐபிடி டேன்னு. அது தூக்கமா கக்கூட்டுக்கு வரல, இதெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி விவரமா அம்மா சொல்லுவாங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சார். அதாவது நிறைய கான்ஸ்டலேஷன் ஆஃப் சிம்டம்ஸாக வரலாம் வயிறு சம்பந்தப்பட்டதா. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் டயரியா, இல்லைன்னா மோஷன் போகிறச்ச கூட சேர்ந்து பிளட் வரலாம், வயிற்று வலியாக வரலாம், இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். பட் அதுனா நீங்கள் உங்கள் வயிறு டாக்டர் கிட்ட போய் அதை எவாலுவேட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு சந்தேகம் தெளிவாயிடுச்சு சார். தேங்க்யூ சார். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ தொடர்ந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் நீங்கள் எப்படி ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இதோடைய அறிகுறிகள் என்ன, இதோட வகைகள் என்ன, எப்போ டாக்டரை போய் பார்க்கணும், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ சொன்னது அந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்ங்கிறது யூஸ்வலாக பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இந்த ஆப்டிக் நர்வ்னு கண்ணு நரம்பு இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வியாதி. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் கண் பார்வை லேசாக மறைக்குது, வலியோடையோ வலி இல்லாமலேயோ 1-2 நாளைக்கு லேசாக கண் பார்வை மறைக்குது. பட் இதில் என்னென்னா சில பேருக்கு தானாக அது கொஞ்சம் பெட்டர் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க. அதான் லேசாக தானே இருந்தது, சரியாக போயிடுச்சு அப்படின்னு விட்டுடுவாங்க. அதே மாதிரி என்ன ஆகும்னா, சிலப்போ கையிலையோ கால்லையோ ஒரு டிங்லிங் சென்சேஷன் அல்லதுன்னா மரத்து போயிருக்கிறது, அதுவுமே சம்டைம்ஸ் 1-2 நாளில் பெட்டர் ஆகும். திடீர்னு நடையில் ஒரு தள்ளாட்டம் இருக்கிறது, காலை இழுத்து நடக்கிறது, இந்த மாதிரி மைல்டாக ப்ரெசென்ட் ஆகலாம். பட் இதெல்லாம் என்னதுன்னா, சம்டைம்ஸ் இந்த எம்எஸ் அட்டாக்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் மைல்டாக வந்துட்டு தானாக பெட்டர் ஆகலாம். பட் என்னன்னா, இதுதான் பிரச்சனையும் இதே தான். தானாக பெட்டர் ஆகிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுடுவாங்க. பட் இந்த மாதிரி அடிஷ்னலாக கொஞ்சமாக பிரச்சனை வர அவங்க அப்படியே ஸ்லோ ஆகிட்டு வந்துடுவாங்க வித்தவுட் them even realizing that the problem has actually gone up. ஸோ இதுதான் யூஸ்வலி நம்ம வந்து நிறைய பேர் என்னன்னா, இல்லை கை மரத்து போயிடுது, நான் கை மேலே படுத்துன்னு இருந்தேன், அதனால தான் எப்படின்னு அவங்களே ஏதாவது ரீசன்ஸ் கொடுத்துப்பாங்க. ஸோ வாட் வி யூஸ்வலி டெல் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி கண் பார்வை மறையுது, இந்த மாதிரி கை 1-2 நாளுக்கு அப்படியே மரத்தே இருக்குது, கால் திடீர்னு ஒரு நடை வந்து சரியில்லாமல் தள்ளாடிட்டு நடக்கிறாங்க, பேச்சு குளறுது, கால் இழுத்து நடக்கிறாங்க, இந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம நரம்பு டாக்டர்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற நரம்பு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான் பெட்டர். நம்மளாவே இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கவே கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் மைல்டாக இருக்கலாம், பட் அது லேட்டர் ஆன் பெருசாகலாம். ஓகே டாக்டர். ஸோ முதல் அறிகுறி வரும்போதே அதை அலட்சியப்படுத்தாமல் படுத்தவே கூடாது. கரெக்ட். ஓகே டாக்டர். நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். சொல்லுங்க.
மேம் எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த கண்ணுல நீங்க வந்து சிலருக்கு நர்வ் தொடர்பான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத டயக்னைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ணு நரம்புல தான் பிரச்சனை அப்படிங்கறத வெறும் கண்கள்ல ஒரு மாதிரி மறைவான விஷயங்கள் வந்தாதான் கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது இதையும் தாண்டி என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கறது நமக்கு ஏற்படும் பொழுது கண்ணு நரம்புல பிரச்சனை அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும்? எனக்கு அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, ஸோ கண்ணுலேயே பல பிரச்சனைகள் வரலாம். யூஸ்வலி கண்ணு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா திடீர்னு நம்ம கண் பார்வை மறையிறதோ இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு திடீர்னு அல்லது படிப்படியாக ஒரு நாளில் அப்படியே கண் பார்வை மெதுவாக மறையுது, இல்லைன்னா சரியாக தெரியல, அப்படியே மங்கி போகுது கண்ணில், இந்த மாதிரிலாம் தான் ஏர்லியாக சிம்டம்ஸ் வரும். சில ரொம்ப சிவியர் கேசஸில் ஃபுல்லாக கண் பார்வை அண்ட் சில டைம்ஸ் எப்படி ஆகும்னா ஒரு கண்ணுக்கு பின்னாடி லேசாக ஒரு வலியோடு சேர்ந்து கூட அந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி கண் பார்வை மறையிறது அந்த மாதிரி. பட் இதில் பல வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த கண் நரம்பை பல விதமான டிசீசஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி இந்த ஆப்டிக் நர்வ்ங்கிறது அஃபெக்ட் ஆகும்போது நம்மளோட விஷன் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். இது சம்டைம்ஸ் வந்து வெறும் கலர் விஷன் அஃபெக்ட் ஆகலாம். அந்த கலர்ஸ் வந்து தெரியறது, தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம் இருக்கலாம், இல்லைன்னா பார்வையே மறைஞ்சு போகலாம். இதெல்லாம் தான் ஏர்லி சிம்டம்ஸ். எல்லா வயதினருக்குமே வருமா மேம், அல்லது குறிப்பிட்டு அதிக வயதுடையவர்களுக்கு தான் வருங்கிற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இல்லை மேடம், நோய் யாருக்கு வேணா வரலாம், எந்த நோய்ங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. சிறுவர்களுக்கு வரும்பொழுது அவங்க சொல்றதை வச்சு பெற்றோர்கள் ஏர்லியா டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஆமா. ஓகே, நன்றி மேம். இன்னொரு சின்ன கேள்வி, இந்த முதுகு தண்டு வடத்துல வலி அப்படிங்கறது அதிகமா டெஸ்க் ஜாப் பண்றவங்களுக்கு தான் காமன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு சில டிப்ஸ், இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அல்லது அதை பாதுகாக்கிறதுக்கான எக்ஸசைஸ், அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்க மேம். இதை நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. ஓகே, ஸோ நீங்கள் கேட்குறது அஃப்கோர்ஸ் ஒரு பாஸ்டர் சரியில்லாமல் வர ஒரு கழுத்து வலி முதுகு வலிங்கிறது எசென்ஷியலி ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணணும்னு இல்லை. ஸோ அது யூஸ்வலாக ஒரு மசில் அண்டு வலி லெவல்லையே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் பாஸ்டர் சரியில்லைன்னா. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி டெஸ்க் ஜாப் பண்ணுறவங்களுக்கு நம்ம அடிக்கடி ஸ்ட்ரெச்சஸ் எழுந்து அப்பப்போ நடக்கிறது, கழுத்தை முதுகை ஸ்ட்ரெச் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரே பொசிஷனில் நம்ம இருந்ததுன்னா அதனாலே அந்த பாஸ்டர் சரியில்லாமல் ஒரு பெயின் வரும். ஸோ டு ப்ரிவெண்ட் தட் நம்ம ஜாப் அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வி ஹாவ் டு ஒர்க் அரவுண்ட் தட். அப்பப்போ எழுந்து கழுத்தை எல்லா விதமாகவும் ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, முதுகை ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஒரு 1 ஹவருக்கு நடுவில் எழுந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்துட்டு வருது, இந்த மாதிரி பேசிக் ப்ரிகாஷன்ஸ் எல்லாரும் எடுத்து தான் ஆகணும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு வந்து 2 கால் வந்து நரம்பு ஏத்துக்குதுமா அப்பப்போ. அதனால ஏதாவது கால் நீட்டிக்குமான்னு பயமா இருக்குதுமா. சரி, என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு 68 வயசு ஆகுதுமா. சுகர் ஏதாவது இருக்கா சார்? சுகரு பிபி இருக்குமா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கால் ஏதாவது மறுத்து போகுதா? அடிப்பாதம் மறுத்து போகுது அந்த மாதிரி ஏதாவது? அடிப்பாதெல்லாம் மறுத்து போல, ஆனா எழுந்து நடக்க முடியல, நிக்க முடியல, மூச்சு வாங்குது. நான் இரணிய ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. காலில். ஓகே. அதனால வந்து வயசானதுனால இப்படி ஆயிடுச்சா இல்ல நரம்பு அப்பப்போ ஈர்த்துக்குது, பத்துக்கும் போது ஈர்த்துக்கும், கேட்டுக்க முடியாது. அப்புறம் உதிரி கிதி சரி பண்ணுவேன். ஓகே, வெறும் இந்த யூஸ்வலாக படுத்து கரைச்சா இழுப்பு மாதிரி வருது, நீங்கள் கிராம்ஸ் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிடுவீங்க சார். பட் அதை விட முக்கியமாக நீங்கள் எழுந்து நடக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுறது, கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராவது டாக்டரை போய் பார்த்தே ஆகணும். உங்கள் காலெல்லாம் ஃபுல்லாக நம்ம எக்ஸாமின் பண்ணி பரிசோதனை பண்ணி தான் நம்ம எதனால இது வருது சொல்லி அதுக்கான வைத்தியம் பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க டெஃபினட்டா டாக்டரை பார்க்கணும். ஏன்னா பல விதமான ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரி நடக்க முடியாம இந்த மாதிரி கிராம்ஸ் வரலாம். பட் அது நம்ம நல்லா டீட்டெயில்டா உங்ககிட்ட எல்லா கேள்விகளும் கேட்டுட்டு உங்க காலெல்லாம் ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஸோ கண்டுபிடிச்சா அதுக்கு ஏற்ற தீர்வு, நம்ம அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரி, நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி.
டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தண்டுவட மரப்பு நோயுடைய அறிகுறிகள் என்னென்ன, எப்போ டாக்டர் போய் பார்க்கணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது டாக்டர்ஸ் கிட்ட போனால் அவங்க பரிசோதனை முறைகள் என்னென்ன பயன்படுத்துவாங்க டாக்டர்? ஓகே, ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி சிம்டம்ஸோட ஒருத்தங்க வராங்க. யூஸ்வலி இதுக்கு டிபிக்கல் ஏஜ் இந்த 20 to 40 அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து, அதாவது பெண்களுக்கு ஆண்களை விட ரொம்பவே ஜாஸ்தி இந்த நோய் வரக்கூடியது. ஸோ எஸ்பெஷலி ஒரு யங் ஃபீமேல் இந்த 20 to 40 இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வராங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இது டீமைலினேட்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மயலினை பாதிக்கக்கூடிய டிசீஸு. ஸோ இது சஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம சில பேசிக் மொடாலிட்டிஸ் பார்ப்போம். ஒன்று வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்ப்போம். அதாவது அந்த பார்க்குற எம்ஆர்ஐ ஸ்கேனு பிரெயின், ஸ்பைனல் கார்டு, அந்த கண் நரம்பு எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிலே நமக்கு வந்து ஓரளவுக்கு என்னெல்லாம் நிறைய பல விஷயங்கள் நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது நமக்கு அவங்க பேஷண்ட்டுக்கே தெரியாமல் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கலாம். அதுக்காக அவங்க சிம்டமேட்டிக்காக இல்லாமே இருந்திருக்கலாம். பட் அதுக்கான ஆதாரங்களும் நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் கிடைக்கும். ஸோ இப்போ டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எந்தெந்த இடங்கள்லாம் அந்த புது பிரச்சனை தெரியுது, அதெல்லாமும் நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் இப்போ மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கா, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கா, இப்போ வந்திருக்கிறது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எம்ஆர்ஐலேருந்து இன்ஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம கண் நரம்புக்கான டெஸ்ட்டும் பண்ணுவோம். நம்ம சில எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். தட் இஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கண் நரம்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகுது, அதே தான் நம்ம அதை வச்சுட்டு நம்ம விஷுவல் எவோக்ட் பொட்டென்ஷியல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் நம்ம முதுகு இந்த சிஎஸ்எஃப்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அதாவது நம்ம மூளையை சுற்றியும் நம்ம ஸ்பைனல் கார்டை சுற்றி அந்த ஃப்ளூயிடு தான் இருக்குது. ஸோ நம்ம மூளை வந்து ஆக்சசபிள் ஏரியா கிடையாது, நமக்கு ஸ்கல் இருக்குது. இந்த முதுகில் வந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அதை. ஸோ அதில் போய் அந்த ஃப்ளூயிடை டேப் பண்ணி அதில் சில பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த எம்எஸ் மாதிரியே மிமிக் பண்ணுற சில அதர் டிசீசஸ் இருக்குது. அதுக்கான டெஸ்டிங்கும் பண்ணினோம்னா நம்ம இது கரெக்டாக என்னது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாமா டாக்டர்? அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஹலோ. ஹலோ சார். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். நாகராஜன் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். டாக்டர் ப்ளீஸ்? எஸ் சார், ஸ்பீக்கிங் சார். சொல்லுங்கள் சார். மேடம், எனக்கு வந்து ஒரு 2023 வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன். சரி சார். அதுல வந்து மூளை கிட்ட ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார். நேர் ஆப்டிக் நர்வு. ஓகே. அதுக்கு வந்து இது பிரிஸ்கிரைப்டு கெப்ரா கொடுத்துருக்காங்க. சரி சார். தென் அப்புறம் வெர்டின் கொடுத்தாங்க. சரி சார். ஒரு தூக்க மாத்திரை கொடுத்தாங்க. சரி சார். இப்போ எல்லாம் சரியா போச்சு. ஓகே. இப்போ முந்த நாள் திடீர்னு காது அடைக்குதுன்னு சொல்லிட்டு இஎன்டி போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரு, திடீர்னு நீங்க வெர்டின் எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. வெர்டின் 3 years சாப்பிடுறேன் அப்படின்னு. அதை ஸ்டாப் பண்ணி கேளுங்க அப்படின்றாரு. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கெப்ரா 250 mg இருந்து 500 mg அப்ப மாத்திருக்காங்க. Can you tell me why it is so, madam? அதாவது கெப்ராங்கிறது வலிப்புக்கான மருந்து சார். பட் அது மேடம், ஆமா, வலிப்பு வந்துதான் தான் கேக்குறாங்க அவங்க. வலிப்பு ஆனா வரல மேடம். ஓகே. எனக்கு என்னென்னா, உங்களுக்கு அஃப்கோர்ஸ் முன்னாடி அந்த ஸ்கேனில் வந்து எந்த விதமான அது கட்டிங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம். பட் அது கரெக்டாக என்னது, எங்கே உட்காந்துருக்கு, எதனால பக்கத்தில் உட்காந்துருக்குன்னாங்க. அதுதான் சார். பட் அது டெக்னிக்கலாக நம்ம எங்கே அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது காரணத்துக்காக தான் கொடுத்துருப்பாங்க. எதர் அந்த மூளையோட ஏதாவது ஒரு பகுதி இரிட்டேட் ஆகக்கூடிய இடத்துல உட்காந்ததுனால கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒன்று கொடுத்துருப்பாங்க. தலை சுத்தலுக்கு யூஸ்வலாக வேர்ட்டுங்கிறது நம்ம ஒரு ஷார்ட் பீரியடுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்கு. மீன்வைல் நம்ம அஃப்கோர்ஸ் வெர்டிகோலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு சிலதெல்லாம் நம்ம சில மேனுவர்ஸ்லாம் பண்ணி அதை சரி பண்ணுவோம். அண்ட் பெட்டர் ஆக இந்த வேர்ட்டினெல்லாம் குறைச்சி நிறுத்துவோம். போனேன், காது வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஆடியோகிராம் டெஸ்ட் பண்ணாரு. பட் ஒன்லி ஹீ சஜஸ்டட், இதனாலதான் சார் இது மாதிரி ஆகும், ட்ரை டு ஸ்டாப் வெர்டின் அப்படின்றாரு. பட் நான் அவங்ககிட்ட போல நியூரோன் போல நான் நீங்க இஎன்டியோட ஒபினியன் ஃப்ரம் யூ. ஓகே, இஎன்டி டாக்டர் சொல்றத யூ கேன் ஃபாலோ சார். பட் அபவுட் கெப்ரா நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு கன்சல்ட் அ நியூராலஜிஸ்ட் வித் யுவர் ஸ்கேன்ஸ். உங்கள் ப்ரீவியஸ் இது என்ன காரணத்துக்காக போட்டாங்க அதெல்லாம் பார்க்காம நம்மளால குறைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன மை क्वेश्चन இஸ் கெப்ரா 250 ல இருந்து 500 மாத்திட்டாங்க போன ரிவ்யூல. அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு. அதுதான் சார், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏதாவது காரணத்துக்கு தான் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி நம்ம எப்போ எஸ்கலேட் பண்ணுவோம்னா ஒரு மருந்து மீறியும் ஃபிட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னாலாம் தான் நம்ம வந்து டோஸை கூட்டுவோம். பட் நீங்கள் அந்த மாதிரி எதுவும்
வரலை அப்படின்னு சொல்கிறேங்க. பட் காரணத்தோடு தான் எல்லா டாக்டரும் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அது தெரியாமல் நாங்கள் இல்லைன்னு குறைச்சிருங்கன்னு என்னால் ஃபோனில் இப்போ ரேடியோவில் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் ஓஹோ சரி, அது மெமரி டிஸ்டர்பன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். நீங்கள் கண்டிப்பாக நியூராலஜிஸ்ட்டை பாருங்க சார். பார்த்துட்டு உங்களோட மெமரி அசஸ்மெண்ட்டையும் டீட்டெயில்டாக பண்ணுவாங்க அவங்க. ரைட், தேங்க் யூ மேடம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. ஹலோ சார். மேம் சொல்லுங்க மேடம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து 2021 வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜி ஷாக் அடிச்சுட்டே இருந்துச்சு, ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணேன். அப்போ வந்து ட்ரைஜெமினல் இருக்கு, ஸோ எம்ஆர்ஐ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எம்ஆர்ஐ எடுத்தப்போ கொஞ்சம் லீஷன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ மேபி மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸா இருக்கும்னு இம்ப்ரெஷனுக்கு வந்துச்சு. அந்த இம்ப்ரெஷனை வச்சு அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாங்க. கண்ணு, காது, எல்லா நர்வ்ஸும் ஒர்க் ஆகுதா, எல்லாமே உங்களால நடக்க முடியுதான்னு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே நார்மலா இருக்கு, நீங்க ஒரு 1 or 2 years அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த இயர் வந்து செக் பண்ணலாம்னாங்க. அப்போ செக் பண்ணும் போதும் அந்த லீஷன்ஸ் தான் இருக்கு, அதே லீஷன்ஸ் தான் இருக்கு, உங்களுக்கு இன்னும் அதிகம் ஆகல. இந்த ட்ரைஜெமினல் மட்டும் எனக்கு 6 months ஒன்ஸ் வந்து ஹெவியா வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்ரிடால் கொடுத்திருந்தாங்க. அந்த டெக்ரிடால் வந்து எனக்கு செட் ஆகல, ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேபட்டின் கொடுத்தாங்க, அது வந்து போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 200 mg கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 400 mg கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அது ட்ரைஜெமினலுக்கானது அதிகமாயிட்டே தான் போட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு 2 years ஒன்ஸ் செக் பண்ண எனக்கு ட்ரைஜெமினல் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு, எதுவும் அதிகம் ஆகல. ஓகே, ஆனா வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு ஏதாவது தெரப்பியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு? இல்ல, அந்த மாதிரி தெரப்பிஸா அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா அதுக்காக நான் நிறைய டேப்லெட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன டேப்லெட் மேடம் கொடுத்தாங்க? ஒரு நிமிஷம் ஃபைல் பாக்குறேன். இப்போ வந்து நான் இந்த ட்ரைஜெமினலுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணதுனால இப்போ லாக்ஸமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் வந்து எனக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நிறைய டேப்லெட் கொடுத்தாங்க. பேக்ஸ், BACFEN XL, அப்புறம் பெக்ட்ரில் MD, NEUQ, அப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு அடிஷனலா போடுங்க, காலையில ஒண்ணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ LIOFEN இந்த மாதிரி, அப்புறம் மேக்ஸ்மெலா இந்த மாதிரி டேப்லெட் வந்து காலையில ஒண்ணு என்ன மாதிரி இதுல இருக்கோ அந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. இல்லை, நீங்கள் மென்ஷன் பண்ணின எல்லா ட்ரக்ஸுமே ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ட்ரக்ஸு. பட் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த MS லீஷன்ஸே எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது எவ்வளோ லீஷன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்ததா இல்லைன்னா பல நேரங்களில் வந்ததா, அந்த மாதிரி நமக்கு ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா இருக்குது. அதிலெல்லாம் ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்களை ஃபுல்லாக கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணி வேறு இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அது தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்துட்டு உங்களோட ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் வச்சுக்கணும். என்னெல்லாம், தட் இஸ் உங்களோட ஏஜ், உங்களுக்கு என்னென்னா ஃபுல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி இது அவைலபிளாக இருக்குதுன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் தட் இஸ் ஒரு டெஃபினட்டிவ் தெரப்பிங்கிற முறையில் போவோம். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி MS இருக்கிறச்ச ஆனுவலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை MRI எடுப்போம். அதுலேயும் நியூ லீஷன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்ம அசஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் பி ஆன் அ ஃபாலோ அப் வித் அ நியூராலஜிஸ்ட். ஏன்னா நியூராலஜிஸ்ட்டு உங்களை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேன் எல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து தட் இஸ் இதுக்கு ஒரு டெஃபினட்டிவ் தெரப்பி, டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பி ஃபார் MS கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா இந்த ட்ரைஜெமினல் எப்பவுமே வந்து எனக்கு ஒரு 6 months இது வந்துட்டு இருக்கு. இதுக்கும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்க்கு ஏதாவது லேட் ஆகுமா? ஸோ யூஸ்வலி மல்டிபிள் ஸ்க்லரோசிஸுமே வந்து இட் கேன் ப்ரெசென்ட் ஆஸ் அ இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூராலஜியா
பெயின். ஸோ அதனால தான் நம்ம உங்கள் எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்து எங்கே அந்த லீஷன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து வெதர் தட் கேன் எக்ஸ்பிளைன் திஸ்ங்கிறத ஒன்று பார்த்தாகணும். ப்ளஸ் இதுவுமே நம்ம ட்ரக்ஸை எஸ்கலேட் பண்ணலாம், ப்ளஸ் நான் ஃபார்மகாலஜிக்கலாக ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரிக்டாக உங்கள் நியூராலஜிஸ்டோட ஃபாலோ பண்ணி ஆகணும். ஷூர் டாக்டர். உங்களை பார்க்கறதுக்கு எங்க டாக்டர்ஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? ஜஸ்ட் ஏன்னா நான் உங்களது இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இது கரெக்டாக மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்கிறதுனால உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் எங்கே பார்க்கலாம்? நான் ஒர்க் பண்ணுறது சென்னையில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில். ஓகே. ரேடியல் ரோட் கிட்டயா? ரேடியல் ரோடில் ஆழ்வார்பேட்டில். ஓகே. நேம் டாக்டர்? சாரி, I'm Dr. Harini. சாரி, I'm Dr. Harini. ஹரிணி. ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். நான் உங்களை இன் பர்சனா வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஷூர். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி மேடம், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஹலோ ரெயின்போ, வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள் மேடம். டாக்டர், எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த நரம்பு மேடம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் தெளிவா கேட்கல, கொஞ்சம் கிளியரா பேச முடியுமா? எனக்கு கால் வந்து கொஞ்சம் நடக்கிறது, அது வந்து நரம்புனால அப்படியே ஒரு மாதிரி கிரம்பு மாதிரி நடக்கிறேன். அது ரொம்ப நாளாவே இருக்குது. டாக்டர் பார்த்து, நியூராலஜி டாக்டர் மாத்திரை அது சாப்பிட்டா கூட அது கண்ட்ரோலே ஆகல, அப்படிதான் இருக்குது. என்ன பண்ணுது உங்களுக்கு? காலு நடக்கிற கஷ்டம் இருக்கா? மறுத்து போயிருக்கா? என்ன ஆகுது? நடக்கும்போது கஷ்டம் இருக்கு, மறுத்து போகல. அந்த கால் பாதம் வந்து அப்படி நம்ம நிக்கும் போது அப்படி ஒரு மாதிரி அந்தரத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி தெரியுது, மெத்தல நிக்கிற மாதிரி. கால்ல செப்பல்லாம் மாட்ட முடியுதெல்லாம் இல்லைன்னா நழுவி போகுதா? பிடிப்பு கஷ்டமா இருக்கா? செப்பல் மாட்டினா கலண்டுருது. ஓகே. சுகர் ஏதாவது இருக்கா? ஆமா, சுகர் இருக்குது. அது கண்ட்ரோல்ல தான் வச்சிட்டு இருக்கேன் நான். அதுக்கு மெடிசன் எடுக்கேன். சரி, அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நரம்பு டாக்டரை பார்த்தாகணும். என்னென்னா நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒன்று சொல்கிறது ஒன்று, நம்ம டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கணும். இதுக்கு எவ்வளோ நாளில் ஆச்சு, வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு. அதாவது உங்கள் வந்து பிரெயின்ல 2 சிஸ்ட் இருக்குது டாக்டர். சரி, ஓகே. அதை வருஷம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி. அது வந்து டாக்டர் சொன்னாங்க அது ரொம்ப உங்களுக்கு வளரவே இல்லை, வளர்ந்தாலும் ப்ராப்ளம் வரும். சரி, இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படி விட்டுரும், அது அப்படியே தான் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்படி ஓகே இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறதுக்கு பிரச்சனை வருமா டாக்டர்? அது அது என்ன மாதிரி சிஸ்ட்டு, எந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் பார்க்காம எனக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறது கஷ்டம். அது என்னன்னா நீங்கள் அதுக்கு உங்கள் நரம்பு டாக்டர் அந்த இமேஜஸை பார்த்துட்டு உங்களை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தான், அதாவது மூளை ஒருத்தங்களுக்கு நடக்கிற கஷ்டம் வருது பல இடங்கள்லேருந்து வரலாம். மூளையாக இருக்கலாம், முதுகு தண்டுவாளமாக இருக்கலாம், நமக்கு போகிற அந்த நரம்பு ரூட்டாக இருக்கலாம், நரம்பாக இருக்கலாம், மசிலாக இருக்கலாம், இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜங்ஷனாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிற தீர்வை நம்ம உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும். உட்கார்ந்தே இருந்தா நல்லா இருக்கு, கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி நான் வாக்கிங் போவேன், ஆனா கூட விட மாட்டேன், வாக்கிங் போயிடுவேன், கொஞ்சம் லம்பினால் போயிடுவேன், ஏன்னா அதே பழக்கமாயிரும் அப்படின்ட்டு. ஆனா இதனால ஹெவி டோஸ் கொடுப்பாங்களா டாக்டர்? போய் இல்லை மேடம், அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஹெவி டோஸ்லாம் ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற வைத்தியம் கொடுக்கலாம். சரியா? ஓகே. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைய தினம் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தினம் அல்லது தண்டுவட மரப்பு நோய் தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிணி ராதாகிருஷ்ணன் அவர்களோட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நரம்பியல் தொடர்பாக இல்லை இந்த தண்டுவட மரப்பு நோய் தொடர்பாக சந்தேகம் இருக்கிறவங்க 0442960038 அல்லது 2952055554 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
டாக்டர் நிறைய நேயர்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தபடி நீங்கள் வந்து அந்த பரிசோதனைக்கான அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போது நீங்கள் அதில் முக்கியமாக சொன்ன விஷயம் இந்த 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, முக்கியமாக பெண்கள் இதனால நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த MS அஃபெக்ட் ஆன பெண்கள் அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா, இல்லை அட்வைசபிளா, அது ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இது ஒரு காமன் டவுட். இன்ஃபேக்ட் ஒரு யங் ஃபீமேல் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் எம்எஸ்ன்னு வராங்கனாலே அவங்க ஃபேமிலி ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி இதுதான். அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் கன்சர்ன் ஆகிடும் இது. ஐயோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா, அதுக்கப்புறம் இவங்க ஒரு மதர் ஆகலான்னா. கண்டிப்பாக அதெல்லாம் பாசிபிள். எங்களோட எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஹூ ஆர் ஹேவிங் அ ஹாப்பி மேரிட் லைஃப் வித் சில்ட்ரன். ஸோ பட் என்னன்னா சில ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் எம்எஸ்ல வந்து பலவிதமான தெரப்பீஸ் இருக்குது. டிசீஸோட லோடு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம தெரப்பீஸ் கொடுப்போம். ஸோ சில ஃபார்ம் ஆஃப் தெரப்பீஸ்லாம் ப்ரெக்னன்சி கம்பேட்டபிளாக இருக்கும், பட் பலது ப்ரெக்னன்சியில் கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன இவங்களுக்கு தெரிய வைப்போம்னா, ஃபஸ்ட்டே எங்களுக்கு வந்து சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணறதுக்கு பல மாதங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இந்தந்த மருந்து இருக்குது, இந்தந்த இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேஃபு, இதெல்லாம் வந்து வி வில் நாட் ரெக்கமெண்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுவோம். ஏன்னா சில மெடிசன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் கொடுப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறச்சா நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணணும், இது வந்து ப்ரெக்னன்சிக்கு சேஃப் கிடையாது. அப்போது அவங்க வந்து வீல் டெல் தம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபர் வந்து ஒரு 6 monthsக்கு முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிடுங்க. ஸோ தட் வி வில் பிளான் அவர் தெரப்பி அக்கார்டிங்லின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம தெரப்பியை வந்து நம்ம ப்ரெக்னன்சி கம்பேட்டபிளாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி விமென்க்கு. அண்ட் ஆல்சோ த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி நம்ம கேர்ஃபுல்லாக மானிட்டரும் பண்ணலாம். அண்டு சில தெரப்பீஸ்லாம் பிரெஸ்ட் ஃபீடிங் கம்பேட்டபிளாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்னா கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சி போது ரிலாப்ஸ் வந்ததுன்னா வேறு மோடாலிட்டி வச்சுட்டு நம்ம அப்போது மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னன்சியை கம்ப்ளீட் பண்ணி சில்ட்ரனோட நல்லா ஹாப்பியாக இருக்கிறவங்க. நிச்சயமா டாக்டர். ஸோ இதனால ரிஸ்க் எதுவும் கிடையாது. முன்கூட்டே இன்ஃபார்ம் பண்ணுறப்போ ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில ட்ரக்ஸில் வந்து சேஃப் கிடையாது. ஸோ நம்ம அதனால நம்ம ஃபஸ்ட்டே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அதை நோக்கி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு கன்சர்ன் எல்லாரும் கேட்குறது என்னதுன்னா, இப்போ எனக்கு எம்எஸ் இருக்குது, என்னோட குழந்தைக்கும் எம்எஸ் வந்துடுமா அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இது வந்து டெக்னிக்கலி இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் கிடையாது. பட் ஹேவிங் செட் தட் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கேன் இந்த மாதிரி, தட் இஸ் ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனை விட ஹையர் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது ஸ்டடீஸில் பார்த்தா ஒரு 3 to 5% ரிஸ்க் இருக்கலாம். பட் 2 பேரண்ட்டுக்குமே, அம்மா அப்பா 2 பேருக்குமே எம்எஸ் இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் வில் கோ மச் ஹையர். ஒரு 20% கிட்ட போகலாம். ஸோ இதுவும் எல்லாரும் கேட்குற டவுட்டு தான், எனக்கு மட்டும் எம்எஸ் இருக்குமா, என் குழந்தைக்கு வருமானு. ஸோ வாட் வி டெல் தம் இஸ் இட் இஸ் நாட் அ ஜெனட்டிக் டிசீஸ். ஓகே. ஸோ அதனால திஸ் ஷுட் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அப்படி. ஓகே டாக்டர். நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். எஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. யார் இங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார். வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். இது வந்து நம்ம ரோடு ஆக்சிடென்ட்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து அனஸ்தீசியா வந்து பேக் போன்ல கொடுத்தாங்க. சரி சார். 2 டைம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது. இப்போ பெயின் இருக்கு அப்படின்றாரு லைட்டா. அதனால எல்லாம் பிரச்சனை போடுங்களா? ஏன்னா அது இன்ஜெக்ட் பண்றாங்க இல்லைங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த பார்க்கின்சன், அப்புறம் நம்ம பக்கவாதம் வருது இல்லைங்களா, அல்சைமர், இதை பத்தின பாதிப்பு பத்தியும் கொஞ்சம் விளக்கமா டாக்டர் கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ஸோ நீங்க அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணதுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானு கேக்குறீங்க, அதுதானே சார்? ஆமா ஆமா டாக்டர். ஓகே ஓகே சார்.
அது ஒண்ணு பார்க்கின்சன் பத்தியும் அல்சைமர் அது பத்தி கொஞ்சம் டீடைலா அல்சைமர்ஸ் பத்தி அவர் கேக்குறாரு. இந்த அனஸ்தீஷியா இன்ஜெக்ட் பண்றதுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், பக்கவாதத்துக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்புறம் அல்சைமர்ஸ் பத்தி ஜென்ரலா கேக்குறாரு. ஓகே சார். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டில் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறது நீங்கள் அஃப்கோர்ஸ் 2 விதமாக, ஒன்று வந்து ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி சில வியாதிகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளூயிடை எடுக்கிறதுக்கு அதே ஸ்பேஸில் அந்த இன்ஜெக்ஷனை போய் கொடுப்போம். ஸோ இதனால வந்து நான் இதை வந்து நினச்சி பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது வந்து யூஸ்வலாக பண்ணுறவங்க எல்லாருமே அது அந்த இந்த டெஸ்ட் பண்ணுறதில்ல ட்ரெயின்டாக தான் பண்ணுவோம், ட்ரெயின்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி பயம் இல்லை. அண்டு இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது எந்த ப்ரொசீஜருமே காம்ப்ளிகேஷன் ஃப்ரீ கிடையாது. பட் அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி சப்போஸ் அந்த ஃப்ளூயிடை எடுத்தாலோ இல்லைனா ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தாலோ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருங்க. எக்ஸப்ட் ஃபார் அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும் எந்திரிங்க. பாக்கி நேரங்களில் தலகாணி வச்சுக்காமல் கொஞ்சம் படுத்த பொசிஷன்லேயே இருங்க அப்படிங்கிற ப்ரிகாஷன் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா சில பேருக்கு இமீடியட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து நடந்து எல்லாம் பண்ணினாங்கன்னா தலைவலி வரும். ஸோ இதுதான் காமனாக வர பிரச்சனை. அதையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பண்ணினா தலைவலி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் கேட்டது பக்கவாதத்தை பற்றி. ஸோ பக்கவாதம்ங்கிறது ஸ்ட்ரோக்கில் வந்து 2 விதம் இருக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரோக்குனால் இப்போ ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம் இல்லையா, ஹார்ட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு ஹார்ட்டில் ஒரு பகுதிக்கு பிளட் சப்ளை கட் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி தான் மூளையில் வந்தானா அது பிரெயின் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக்கில் 2 மெயின் விதம் இருக்குது. ஒன்று வந்து இரத்த குழாயில் அடப்பு வருது, கிளாட்டாக வருது. இன்னொன்று வந்து ப்ரெஷர் அதிகமாக போய் இரத்த குழாய் வெடித்து ப்ளீடிங் ஆகிறது. ஸோ இது 2மே ஸ்ட்ரோக்கு தான். ஸோ நமக்கு மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, திடீர்னு ஒருத்தருக்கு வந்து பேச்சு குளறுதோ, இல்லைனா திடீர்னு ஒத்த பக்கம் கையோ காலோ மறுத்து போயிருக்கு, இல்லைனா ஒத்த பக்கம் கையோ காலோ செயலிழப்பாயிருச்சு, திடீர்னு நடையில் ஒரு தள்ளாட்டம் தடுமாற்றம், பேச்சு சரியில்லை, திடீர்னு அன்கான்ஷியஸாக ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி, இல்லைனா வாய் ஒரு பக்கம் கோண்டிட்டு போயிடுச்சு திடீர்னு, இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம், டைம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு கிளாசிக்கல் கோல்டன் பீரியட்னு இருக்குது, அது 4.5 hours. ஒரு கிளாட்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம், ப்ளீட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சானா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷனை கொடுக்கலாம். சில டைமில் நம்ம கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டு ஸ்கேன்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்டட் பீரியடில் கூட நம்ம தட் இஸ் அந்த ஒரு நிமிஷமும் நிறைய பிரெயின் செல்ஸ் செத்துட்டே போகும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக நல்லது. ஸோ மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது அதுதான். ஸ்ட்ரோக்கில் மட்டும் வெயிட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். இன்னொரு நீங்கள் கேட்ட விஷயம் வந்து அல்சைமர்ஸ்ங்கிறது. ஸோ அல்சைமர்ஸ்ங்கிறது ஒரு டிமென்ஷியா, அதாவது மறதி நோய். ஸோ இது வந்து யூஸ்வலாக வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். அதாவது இது நார்மல் ஏஜிங் கிடையாது. இது வந்து இதுவும் ஒரு வியாதி தான். அதாவது சில அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸுங்கிறது நம்ம மூளையில் வந்து பதிவாகிறதுனால வரக்கூடிய நோய். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக மறதி வருது, ரொம்ப மறக்கிறாங்க. அதாவது எல்லாருமே ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறப்போம் எப்போயாவது, அது பரவாயில்லை. பட் இந்த மாதிரி டெய்லி மறக்கிறாங்க, எதையாவது வச்சுட்டு தேடிட்டே இருக்காங்க, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோன்னு கேட்டால் தெரியல, இல்லைனா வழியை மறந்து போகிறாங்க, வீட்டுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் பர்சனாலிட்டி மாறிட்டு வருது, பிஹேவியர் மாறிட்டு வருது. இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நரம்பியல் டாக்டரை போய் பார்த்து பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக டாக்டர், அவரோட டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் இந்த ஸ்ட்ரோக், அல்சைமர்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி சொன்னீங்க. பட் நம்ம இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால நீங்கள் இது வந்து ஹெரிடிட்டரி ரிஸ்க் இதுக்கு அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ப்ரெக்னன்சி பிளானிங்கும் வந்து முன்கூட்டியே டாக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இது ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ்னு கிளாஸிஃபை ஆகாது. பட் இப்போ ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனை விட ஒருத்தங்களுக்கு 1 பேரண்ட்டுக்கு எம்எஸ் இருந்ததுன்னா ஒரு மினிமல் ரிஸ்க். ஸோ இது வந்து அதாவது மரபணுவில் வரக்கூடிய வியாதி கிடையாது. பட் ஒரு பேரண்ட்ஸுக்கு எம்எஸ்ஏ இல்லாத பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு பேரண்ட்டுக்கு பிறந்தா ஒரு 3% ரிஸ்க்கு அந்த மாதிரி.
ஸோ அது வந்து ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ்ங்கிற கணக்கில் கிடையாது எம்எஸ். ஓகே டாக்டர். இப்போ இதுக்கு பொதுவாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் டாக்டர்? ஸோ யூஸ்வலி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸில் வந்து நம்ம 3 விதமாக பிரிச்சுப்போம் ட்ரீட்மெண்ட்டை. ஒன்று ஒரு மாடரேட் எஃபிகசி ட்ரக்ஸு, மாடரேட் டு ஹை எஃபிகசி அண்ட் ஹை எஃபிகசி ட்ரக்ஸ் அப்படின்னு. ஸோ பலவிதமான, அதாவது ஃபியூ இயர்ஸ் பேக் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 1990க்கு முன்னாடிலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. வெறும் ஸ்டீராய்ட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. பட் ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமே இருந்து, பட் ரொம்ப ரிசர்ச்க்கு அப்புறம் இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ராஸாக நம்ம இப்படி ஒரு 3 விதமாக பிரிச்சுப்போம் ட்ரீட்மெண்ட்டை. அண்டு அந்த பேஷண்ட்டோட, தட் இஸ் அந்த பேஷண்ட்டோட டிசீஸ் லோடு எவ்வளோ, அந்த பேஷண்ட்டோட ஏஜ் என்ன, அவங்களோட நடையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம சில ஸ்கேல்ஸ் போடுவோம் இதுக்கு. ஸோ இது எம்எஸ்னால இவங்களுக்கு எவ்வளோ டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தட் இஸ் இன்றைக்கி இவ்வளோ டிசபிலிட்டி இருக்குது, இது வந்து இந்த டிசபிலிட்டி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணினோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம. அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய பேர் சின்ன பொண்களாக இருக்கிறதுனால அவங்க மேரிடா, அவங்கள ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போகிறாங்களா, இல்லைனா ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. ஸோ இது எல்லாம். அண்ட் அவங்களோட ரொம்ப முக்கியம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும். ஏன்னா இதில் சில ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது வந்து சஸ்டெயினபிளாக இருக்கணும், ஒரு தடவை கொடுத்து முடிக்கிற இது கிடையாது. ஸோ இது தொடர்ந்து ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யாருக்கு எந்த மாதிரி தெரப்பி பெஸ்ட்டுங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு தட் இஸ் ஹவு வி கோ அபவுட் இட். இதில் சில டேப்லெட் ஃபார்ம்ஸும் இருக்குது, இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸும் இருக்குது, சிலதெல்லாம் 6 monthsக்கு ஒன்ஸ் இன்ஃப்யூஷனாக கொடுக்குற ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ அது பேஷண்ட்டோட இண்டிவிஜுவல் நீடு படி நம்ம எதுன்னு சூஸ் பண்ணி ஃபேமிலியோடையும் இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். இது நீங்கள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொன்னால இந்த இம்யூனோ சப்ரசன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்களா டாக்டர்? கரெக்ட். ஸோ இதுக்கு இம்யூனோ சப்ரசன்ஸ் கொடுப்போம். இன்ஃபேக்ட் அந்த ஹை எஃபிகசின்னு சொல்கிறது குட் இம்யூனோ சப்ரசன்ஸ். ஸோ கொஞ்சம் கூட லோவர் எஃபிகசியில் இருக்கிறது சில இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் ஆர் இம்யூனோ சப்ரசன்ஸ் இப்படி தான் கொடுப்போம். ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வேக்சினேட் பண்ணுறது. அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம வந்து டீட்டெயில்டாக சொல்லுவோம் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம இம்யூனோ சப்ரஸ் பண்ணி ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம பேசிக் இன்ஃபெக்ஷன் ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டே இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம கோவிட்லலாம் நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்க சொல்லுவோம். தட் இஸ் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போகிறது, ரொம்ப ஹெவியாக க்ரௌடட் பிளேசஸை அவாய்ட் பண்ண சொல்கிறது, பப்ளிக் டாய்லெட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹைஜீன், நல்ல வீட்டு சாப்பாடாக ஹைஜீனிக்காக இருக்கணும்னு என்ஷூர் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனை விட அவங்களுக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அதனால அந்த பேசிக் ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துட்டு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறப்போ இம்யூனோ சப்ரசன்ஸ்னால காம்ப்ளிகேஷன் எதுவும் வராமல் அவங்களால ஒரு ஆரோக்கியமான, ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தன்மை மற்றவங்கள விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க இந்த எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துட்டு நல்லா இன்ஃபெக்ஷனே வராமல் நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். நிறைவான காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். எஸ், வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். யாரு? லெஃப்ட் சைடு வந்து கை மரத்து போகுது. ஓகே சார். மேடம், இந்த லெஃப்ட் சைடு கை வந்து மரத்து போய் முட்டி வரைய மரத்திடுது. திடீர்னு மரத்திடுது, கொஞ்ச நேரம் அப்புறம் சரியாகுது. ஓகே சார். வேற கழுத்து வலி அப்படி ஏதாவது இருக்கா? கழுத்து வலி இல்லைங்க, கையில லெஃப்ட் கை மட்டும் ஃபுல்லாவே அப்படியே மரத்திடுது. ஓகே, சரி சார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சரியாகுது. ஓகே சார். சாரோட வயசு என்னது மேடம்? சாரோட வயசு 60க்கு மேல ஆயிடுச்சு. சரி சார். இது எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? எனக்கு வந்து இப்போ ஒரு 10-15 நாளா தாங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. சரி. டெய்லியே இப்படி ஆகுதா சார்? போனாங்க சார். டெய்லியே இப்படி ஆகுதா? டெய்லியுமே தான். சரி. திடீர்னு ஆகுது, திடீர்னு சரி சார், நல்லா ஆகுது, திடீர்னு மரத்து போகுது.
சரி சார். சார் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரை இதுக்கு பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பல தடவை நான் பார்த்துட்டேன் டாக்டர். சரி, என்ன சொன்னாங்க? அவங்க வந்து தெம்பு மாத்திரை, இந்த சப்பி சாப்பிட்ற மாத்திரை, இன்னொன்று நைட்ல சாப்பிட்ற ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அது இப்போ நான் ஒரு வாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சார். உங்க சந்தேகம் அதுதான் சார், எனக்கு உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டும் உங்களுக்கு கிளியரா சரியா போகல, அப்பப்போ இந்த மறுப்பு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி திடீர்னு ஒத்த பக்கம் கை மறுத்து போகுது, அப்புறம் நல்லா போகுதுன்னா மூளையோட ரத்த ஓட்டம் அப்பப்போ கம்மி ஆகுதா, அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று மூளையிலயோ முதுகு தண்டுவளத்திலயோ ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நரம்பு டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா அது உங்களை டீட்டெயில்டாக நம்ம எக்ஸாமின் பண்ணி பரிசோதனை பண்ணி தேவைப்படுற ஸ்கேனை பண்ணிட்டு என்னன்னு தீர்வு கொடுக்க முடியும். ஓகே சார். அவங்க வந்து இப்போ அந்த ஒரு மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலரா காட்டுற டாக்டர் தாங்க. சரி சார். ஆனால் அதுதான் நீங்கள் போய் ஆனால் சரி ஆகலைங்கிறதுனால அதுதான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டும் அதே போல தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் திரும்பி போய் கண்டிப்பாக சொல்லலாம். நாளைக்கு மேலே சாப்பிட்டேமே அப்படி இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், 10 நாள் மேலே சாப்பிட்டும் சரியாக போகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நரம்பு டாக்டரை பார்க்கணும் சார். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம இப்போ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம தண்டுவட மரப்பு நோய் தினத்தையொட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிணி ராதாகிருஷ்ணன் அவர்களோட தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவாக இருக்கிறதுனால நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் பற்றி பேசணும் டாக்டர். இப்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு சந்தேகம், இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கிறது ஒரு லைஃப் லாங் டிசீஸாக, அது வாழ்க்கை பூரா இருக்கிற ஒரு விஷயமா, இல்லை அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ அது ரிலேட்டட் மித்ஸ், ஏதாவது மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஓகே, ஷூர். ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான், இது நான் லைஃப் லாங் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, இது லைஃப் லாங் இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு. ஸோ இது வந்து என்னன்னா, இது மேக்ஸிமம் டிசீஸ் ஆக்டிவிட்டி வந்து நான் சொல்லக்கூடிய ஏஜில் நடக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையும் குறைக்கலாமாங்கிறது ஆனுவலாக நம்ம அசஸ் பண்ணுவோம். தட் இஸ் பீரியாடிக்காக நம்ம பேஷண்ட்டை அசஸ் பண்ணி நம்ம எப்போவுமே ஒரு ஆனுவல் எம்ஆர்ஐ மாதிரி எடுப்போம். அதாவது அப்பப்போ ஏதாவது வர்ஸ்னிங் இருந்தாலோ இல்லைனாலோ ரெகுலராக நம்ம ஆனுவல் எம்ஆர்ஐ எடுக்கிறது எதுனா, அந்த எம்எஸ் லீஷன் சொன்னேன் இல்லையா, அது ஏதாவது புதுசாக வந்திருக்கா பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்து. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தங்களுக்கு பல வருஷமாக அப்படியே இருக்குது, இதுக்கு மேலே புதுசாக வரத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு 55 வயசுக்கு மேலே தான் நம்ம அதெல்லாம் யோசிப்போம், இந்த மருந்துகளெல்லாம் குறைக்கிறத பற்றி. பட் யூஸ்வலாக அந்த வயசு வரைக்கும் நம்ம எதுவும் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் தெரப்பி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து அதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ் ஆகும் இந்த டிசிஷன்ஸு. அவங்க ஒரு பேஷண்ட் இருக்கிற எப்படி இருக்காங்க, அவங்க டிசீஸ் லோடு எப்படிங்கிறத பொறுத்து. பட் யூஸ்வலாக நம்ம எம்எஸ் இந்த டிசீஸ் மாடிஃபைங் தெரப்பி அட்லீஸ்ட் இந்த ஒரு லேட் 50s வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் ஆன் ஹவு தே ஆர் வி வில் டேக் அ கால். காமன் மித்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நிறைய மித்ஸ் இதுதான். இந்த மாதிரி மாத்திரைகளெல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம ஃபஸ்ட்டு இதுவெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் அவங்க ஊருக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மருந்தெல்லாம் போட்டால் இவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, அது முடியாது அப்படின்னு அவங்களாவே முடிவு பண்ணி நம்ம மருத்துவரோட அட்வைஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி டிசீசஸில் நம்ம நியூராலஜிஸ்ட்டு அவங்களோட நியூராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். ஓகே டாக்டர். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்மளாவே ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓகே டாக்டர். நேரம் 3:56. நாளைய தினம் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் டே அல்லது தண்டுவட மரப்பு நோய் தினத்தையொட்டி நம்ம வந்து இன்னைக்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிணி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பேசிட்டு இருந்தோம். நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி சொன்னோம். மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கிறது என்ன மாதிரியான ஒரு நோய், அதோடைய அறிகுறிகள் என்ன, பரிசோதனை முறைகள், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அண்ட் எல்லாருக்கும் புரிதல் கேட்ட விஷயங்கள் நிறையா பேசணும். நிறையா நேயர்களும் பேசினாங்க. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாருக்கும் பதில் சொன்ன டாக்டருக்கும் வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.